படம் வந்து ஆனந்த் ரவிச்சந்திரன் எடுத்திருக்காரு. இவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து செத்தும் ஆயிரம் படம். ஸோ 2வது படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஜிவி பிரகாஷ் குமார் நல்லா நடிச்சிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களுக்கான கதாபாத்திரம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படம் ஜிவி, ஐஸ்வர்யா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி மாரி இருக்கு. ஆனா ஆடியன்ஸ் இப்ப நான் படம் பாக்குறேன்னா, அ அ அக்கா, தம்பி மாரி தான் தெரியுது. அவங்க நேரா கண்ணுக்கு நேரா பேசினா கூட ஒரு ஃபீல் இல்ல. ஒரு லவ் ஃபீல் இல்ல. படம் வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு படத்தோட பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் தான். ஆனா இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து தான் மைனஸ். ஏன்னா இந்த படத்துல வந்து கொரட்ட சதம். நான் வந்து நம்மளுடைய ரிலேஷன் எல்லாமே வந்து முழு பரிசு லீவு எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்க போலாம். ஒரு 15 பேர் ஃபுல் செட்டா டியர் கொரட்டையா வேணாம். சோ அதுதான். அதாவது அங்க ஆரம்பத்திலேயே வந்து முடிஞ்சிருச்சு. இவங்களே எல்லாமே வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு இதுதான் படம், இதுதான் படம். ஆனா இந்த படத்தை இத மீறி வந்து ஒரு ஸ்கோரு, கதை இருக்கு. இத மீறி வந்து அவங்களுடைய அப்பாவுடைய கதைகள் இருக்கு. சோ அவங்களுடைய இது இருக்கு. அத ட்ரெய்லர் வந்து கட் பண்றப்ப பண்ணியிருக்கலாம். ஏதோ அந்த படம் ஹிட் நம்ம அதனால அத அதே அதாவது நீங்க ஒரு ஹோட்டல் நீங்க வைக்கிறீங்க. ஒரு பிரியாணி ஹோட்டல்ல, ஒரு புரோட்டா ஹோட்டல் வைக்கிறீங்க. ஒரு ஏரியால வைக்கிறீங்க. புதுசா ஹோட்டல் வைக்கிறீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அக்செப்ட். ஆனா நீங்க அதே மாரி ஒரு கதைய வந்து என்னன்னா கொண்டு வர்றீங்கன்றது ரிஸ்க். அ அ சில விஷயங்கள் நீங்க மாத்தி பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பாத்தீங்கன்னா, காளி வெங்கட் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. ரோகிணி ரோகிணியும் சரி, தலைவாசன் விஜயும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கான கதாபாத்திரங்கள் வந்து பக்காவா இருக்கும். அப்துல்லி நல்லா பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த படத்துக்கு என்ன இதோ அது நல்லா பண்ணியிருப்பாங்க. கேமரா ஜெகதீஷ் கேமரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்கோர் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா நல்ல இயற்கை பிரதேசம் சரி, நல்லா அதாவது அவருக்கான கொடுத்த இதை வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா கவி அப்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, பெருசா ஒண்ணும் இல்லைனாலும் இது கீதா கைலாசம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துடைய வந்து மைனஸே அதாங்க. ட்ரெய்லர் தாங்க இந்த படத்தோட மைனஸ். அதாவது கதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லியிருக்கலாம். படம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கொஞ்சம் மெதுவாவே போகுது. மெதுவா போறப்ப ஆட்டோமேட்டிக் ஆடியன்ஸே அதாவது நம்ம ரம்ஜான்னா ஒரு லீவ் நாள்னா எப்படி இருக்குங்க, ஒரு தியேட்டர் எப்படி இருக்கும், அந்த கூட்டம் எதுவுமே இல்லை. இந்த படத்துக்கும் கூட்டம் இல்லை, மொத்தமே 50 பேர் தான். ரோமியோ படத்துக்கு 50 பேர் தான். சோ இப்ப இருந்தா எப்படிங்க அது? அதுவும் மால் தியேட்டர். நான்லாம் வந்து 2மே மால் தியேட்டர்ல தான் பார்த்தது. இவ்வளவு கூட்டம் இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. படம் வந்து வேஸ்ட்.